குறுகிய, அதாவது சுருங்கிய நிலையில், அதாவது விரிந்த நிலையில் ஸ்பேஸ்ல எல்லாமே இருக்குது. குறுகிய நிலையில் மாஸ் பார்ட்டிகல், மாஸ் எனர்ஜி அப்படின்றோம். ஒரு வீடு இருக்குது, காலியான வீடு இருக்கு, எதுவுமே இல்லை. அப்போ எல்லாமே அது ஸ்பேஸ், அதாவது எக்ஸ்பேண்டட் கான்சியஸ்னஸ், அது விரிந்த மனநிலை. இன்னொரு அதே வீட்டுல எல்லா பொருட்களும் போய் அடர்த்தி வச்சிருந்தோம்னா ஸ்பேஸே அங்க இருக்காது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சுருங்கிய ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஸ்பேஸ், அதாவது வெளி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த கான்ட்ராக்ஷன் சொல்ல சுருக்கத்தின் காரணமாக பயமும் வலியும் மயக்க நிலையும், மயக்க நிலைனா என்னன்னா விழிப்புணர்வு அற்ற நிலையும், தெரியாத நிலையும், வெறுப்புணர்வும், தவறான உணர்வும் இது ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த இடத்துல மிக தெளிவா அவர் சொல்றாரு, எக்ஸ்பேண்டட் பீயிங்ல எல்லாமே விரிந்து இருக்குது, கண்ட்ராக்டட் பீயிங்ல எல்லாமே சுருங்கி இருக்கிறதுனால சுருக்கமாக இருக்கும் போதுதான், குறுகிய மனநிலை, குறுகிய மனப்பான்மையில, குறுகிய தன்மையில இருக்கும் போதுதான் இந்த தன்மைலாம் இருக்கு. பைத்தியக்காரத்தனமும் அங்கதான் இருக்குது. ஆனால் அவன் எல்லாவற்றையும், அந்த மனிதனும் அந்த உயிரினமும் எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டும் முரண்பட்டு கொண்டும் விழிப்புணர்வு அற்ற நிலையில் இருக்கிறான். எல்லாவற்றையும் ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறான், அதாவது தடை செய்து கொண்டே இருக்கிறான். அவனோட ஃபீலிங் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் லெவல்ல அவனுக்கு ஒரு பொருந்தா உணர்வா இருக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவன் முயற்சி பண்ணி தன்னை விரிவா தன்னை உயர்த்தி கொண்டு வெளியாக பரந்த விரிந்த ஒரு விரிந்த மனநிலையில எடுத்துட்டு வந்தான்னா அவன் இந்த தன்மையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றது முக்கியமான விஷயம் அப்படின்றாரு.